இது மகிமை நேரம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கள்ள போதனைகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதனைகளுக்கும் போதகர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நியாயம் செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைய தினத்திலும் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பொருளாசை சாபத்திற்கு வழிவகை செய்கிறது. இந்த பொருளாசைக்கும் சாபத்தீடானதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு மிகுந்த செல்வம், திரளான செல்வம் இருந்தாலும் நமக்கு எதுதான் முக்கியம்? நிலை பேரடைவதே முக்கியமானது. இங்கு உள்ள பொருட்களை வைத்து நாம் பரலோக வாழ்வை சுதந்திரித்து கொள்வது கூடாத காரியம். நாம் எதற்காக முதலிடம் கொடுக்கிறோம்? நம்மை சுற்றியுள்ள பொருட்களுக்காகவா? அந்த சாபத்தீடான பொருட்களுக்காகவா? இல்ல நம்ம நித்திய வாழ்க்கைக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தின் செல்வங்கள் அழிந்து போகிறதா இருக்கிறது. இந்த சாபத்தீடானவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா 7ஆம் அதிகாரம் அந்த 21வது வசனத்துல இருக்குது. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்க, இது யார் சொல்றா அப்படின்னா, ஆகான் அப்படிங்கிற ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு மனிதன். சரியா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்து அப்படிங்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தான் அவங்களோட கானான் தேசத்தை சுதந்திரிக்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சோதனையும் தாண்டி ஜெயித்து கொண்டு வருகிற சிச்சுவேஷன்ல தான் இந்த ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இந்த சாபத்தீடானவைகளை ஈச்சித்து எடுத்துக்கொண்டார். இந்த எரிகோ கோட்டையிலே அவங்க ஜெயம் பெறுகிற சிச்சுவேஷன்ல இந்த எரிகோ கோட்டையை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த எரிகோ கோட்டையிலே நீங்க எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த சாபத்தீடானதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எதுவுமே அதுல இருந்து எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆனா இந்த எச்சரிக்கையை இந்த யோசுவாவும் ஜனங்களிடத்துல, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். இதை கேட்ட பின்பும், இந்த எச்சரிக்கையை கேட்ட பிறகும் இந்த ஆகான் என்ன பண்றாரு? அந்த பொருட்களை பார்த்த உடனே அதை பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அழகான பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் பொற்பாலம், அதை பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகானதா இருக்குது, இச்சிக்க தகுந்ததா இருக்குது. இதை பார்த்த உடனே சரி, நம்ம இதை மறைச்சு வச்சுட்டா அது யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு என்ன தெரியவா போகுது? அவர் முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை நம்ம எடுத்து மறைத்து வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டா. சரியா? சில வேளைகளிலே சிலர் இப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா என்ன? அதே மாதிரி சிலர் நினைச்சுக்கிடுறாங்க, இதை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன உண்மையிலே இந்த ஆகான் எடுத்தது யாருக்குமே தெரியாது, யோசுவாவுக்கும் தெரியாது, அங்கு உள்ள இஸ்ரவேல் மக்களுக்கும் அது தெரியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அது தெரியும். இப்போ இந்த சாபத்தீடானதை எடுத்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள். பாருங்க, சாபத்தீடானதை நம்ம இடத்துல வைக்க கூடாது. இது சாபத்தீடாதனது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பொருளை குறித்து சொல்லிட்டாரு அப்படின்னா அது பக்கமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டும். பொருளாசை குறித்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் செல்வம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும்.
நம்ம அழியாத அந்த பரம வாழ்க்கைக்கு நேராக தான் நம்ம ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அழிந்து போகிற பொருட்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஆகான் அந்த இச்சையினாலே அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டான். அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அந்த ஆகானை கலங்கடிக்க பண்ணினார். நம்ம பொருளாசை உள்ளவர்களாய் சில சாபத்தீடான பொருட்களை நம்ம வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கலங்க பண்ணுவார். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே கலக்கம் ஏற்படும். நம்ம வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம், திடீர்னாப்புல ஏதோ ஒரு கலக்கம் வரும். நம்ம என்னன்னு நல்லா நிதானித்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு பொருளாசை நிமித்தமாக அவர் எது வேண்டான்னு சொல்லி நம்மளை வெறுத்து விட சொல்லி இருக்கிறாரோ அந்த பொருள் நம்ம வீட்டுல இருந்திருக்கும். கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்பதாக தான் அந்த கொரோனா பீரியடில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி எழுப்பி தந்தார் என்று நான் உங்களிடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பீரியடில் அந்த இடம் வந்து நாங்கள் இருக்கிற வீடு, எங்கள் வீட்டை சுற்றி வேற எந்த வீடும் கிடையாது. அப்போ எனக்கு திடீர்னு அப்படி ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த சீட்டுக்கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதை நம்ம வாங்கி வச்சு விளையாடலாம், நம்ம தம்பியெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் என் தம்பிக்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அப்போ அவன் வந்து கேட்குறான், உனக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், நல்ல குவாலிட்டியாக நீ வாங்கு, ஏன்னா தாள்னா அது கிழிஞ்சு போயிடக்கூடாதுல்ல விளையாட விளையாட. ஸோ நல்ல குவாலிட்டியான சீட்டுக்கட்டு எனக்கு வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி அதை என்னோட கபோர்டில் நான் வாங்கி வச்சிட்டேன். அது வச்சது தான் மிச்சம். நான் அதுக்கப்புறமா அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா அதுக்கு பிஸி ஷெடியூல் போயிட்டே இருந்ததுனால அந்த சீட்டுக்கட்டு ஞாபகம் அப்படி மறந்து போயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டாக திடீர்னு அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நான் அப்போ யோசிக்கிறேன், நம்ம ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு ஆசீர்வாத தடை இருந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, இந்த சீட்டுக்கட்டு நீ வாங்கினல, எனக்கு வந்து அது நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன்னு கூட எனக்கு மறந்துட்டு. அப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது ஆமாம் அந்த கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பார்த்தேன். அதை பார்த்தா அந்த பேக் கவர் கூட நான் அதை உடைக்கல, அது பார்க்கறதுக்கு அப்படி புதுசாக அழகாக இருந்தோடனே அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லைன்னா, ஏசப்பா ஒரு ரெண்டு டைமாவது நான் அதை விளாண்டுட்டு அதுக்கப்புறமா நான் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன். மறுபடியும் மறந்துட்டேன். சரியா, திருப்பி ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினா, இந்த சீட்டுக்கட்டு அது ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும், அது சாபத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும், அதை உடனே இப்போ தூக்கி எரிந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடு பேசினா. இது 2வது டைம் பேசிட்டார்ல. ஸோ எனக்கே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. உடனே நான் ஏதோ சமையல் தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதை அப்படி வச்சுட்டு ஓடிப்போ அதை எடுத்து குப்பையில நான் போட்டுட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எதையும் நாம் வைத்திருக்க கூடாது. அது பார்க்க அழகா தான் தோணும்னு, ஆனா அது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே சாபத்தை உண்டு பண்ணுகிறதாக சில வேளைகளிலே இருந்து விடுகிறது. அதனால இந்த பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஆகானுக்கும் நல்லாவே தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதுல இருந்து எந்த பொருளும் எடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஆகானுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட அந்த கண்ணுக்கு அது இனிமையாக இருந்ததுனால அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். பாருங்க, ஆண்டவர் அந்த ஆகானை கலங்கடித்தார். அதுல பாருங்க, அந்த ஆகானையும் ஆகான் கூட சேர்ந்த பிள்ளைகள் எல்லாரையும் சேர்ந்து அந்த இடத்துல கொன்று போடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமா நம்ம போயிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது அப்படின்னா நீங்க உடனே யோசித்துறணும், ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொள்ளணும். அநேகர் வாங்குற சம்பளம் போதாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பரிதானம் வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா முன் உதாரணம் நாம் இருக்க வேண்டும். பரிதானத்தை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பரிதானம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை கலங்க பண்ணுவார். வாங்குற சம்பளம் போதும்னு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அது கம்மியாக இருந்தா கூட நிறைவாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல சாபத்தீடானது அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டுருங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்க, சொத்து
சொத்து பிரிப்பதுல சண்டை வந்துடும், அல்லது சொத்து பிரிப்பதுல ஏதோ ஒருத்தருக்கு வந்து கூடுதல் பங்கோ ஒருத்தருக்கு குறைச்சலான பங்கோ வந்துடும். அப்படி இருந்தா கூட அது வந்து சாபமாகிவிடும். ஆண்டவர் உங்களை கலங்க பண்ணுவார். நம்ம வந்து பிறரை ஏமாற்றி எடுத்து வருகிற அது ஆசீர்வாதமே அல்ல. பிறரை ஏமாற்றி சுதந்திரிப்பது நமக்கு அது சாபத்தீடாக மாறிவிடும். அதனால பொருளாசையை குறித்தும் சாபத்தீடானதை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே வைக்கிறோம் ஏசப்பா. அப்பா, சாபத்தீடானதை நாங்கள் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அதை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க சுவாமி. உமக்கு பிரியமில்லாத எதுவுமே எங்களிடத்தில் இருக்கக்கூடாது சுவாமி. அப்பா, பொருளாசைக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.